Hello guys and welcome to Four Wheel Face. So today day is really special for me because I am driving one of the best sedans in the world ne sollலாம். So இந்த sedan ஒரு lot more features, advanced technologies, அதே மாதிரி நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸோட தான் இந்த செடான் பில்ட் பண்ணியிருக்காங்க. So I am driving the BMW 520d luxury line. So today I am going to show you the detailed review of this 520d. So அதே மாதிரி BMW பார்க்கும்போது முக்கியமான driving performance and how it really behaves in the road. So அது எல்லாமே பார்க்கலாம். So let's get into the video. Can't wait till I'm back up on my feet again. Won't be so hard to love. And when my window shows about a day, won't be so hard to love. I hate when I bring you down. I hate when I bring you down so low. I hate when I bring you down. When I bring you down so low, and I can't change it, fake it. God knows I get so hard to love, and I can't change it, fake it. God knows I get so hard to love. ஸோ டாக்கிங் அபவுட் த 520d அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் பிஎம்டபிள்யூட கீ. ஸோ இந்த கீயில் ஆக்சுவலி நார்மல் கீஸோட இந்த கீ டோட்டலி டிஃபர்ட் தான். ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு டச் ஸ்க்ரீன் யூனிட்டோட ப்ரொவைட் பண்ணுவாங்க, லாட் அன்லாக்கிங் அண்ட் லாக்கிங் ஃபீச்சர்ஸ். ஈவன் நீங்கள் இந்த வெஹிக்கிள் யூஸிங் திஸ் கீயால் நீங்கள் இந்த வெஹிக்கிள் பார்க்கிங் டைட்டான பார்க்கிங் ஸ்பேசஸில் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணலாம். அதே மாதிரி ஈவன் நீங்கள் இன்ஜின்மே இந்த கீ யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் BMW யூஸ் பண்ணுறாங்க. தட்ஸ் குவைட் இம்ப்ரெசிவ். ஸோ அதே மாதிரி இந்த 520d ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த 5 சீரீஸ் பார்த்திங்கன்னா திஸ் இஸ் த 7th ஜென்ரேஷன். ஸோ ஃப்ரம் 90ஸ்லேருந்து இந்த 5 சீரீஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலி ஒரு குட் செடான் அண்ட் ப்ராப்பர் செடான்னு சொல்லலாம். டில் நவ் a great success for the BMW. ஸோ BMWவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்ஸ் அப்படின்னு சொல்லலாம் 5 சீரீஸு. ஸோ டாக்கிங் அபவுட் த ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா, ஸோ யூ கெட் அண்ட் பியூட்டிஃபுல் டிசைன் அண்ட் ஸ்மாஷிங் எலமெண்ட்ஸ்லாம் இந்த 520dயில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா யூ கெட் அண்ட் பியூட்டிஃபுல் கிட்னி கிரில்ஸ். ஸோ BMW கிட்னி கிரில்ஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு குரோம் இன்சர்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ விச் லுக்ஸ் வெரி ப்ரீமியம். ஸோ இது 520d. இதோட ஹையர் வேரியண்ட் பார்த்திங்கன்னா 530d. ஸோ அது என்னென்னு பார்த்திங்கன்னா 520dயில் தான் உங்களுக்கு லக்ஸுரி லைன் வரும். 530dயில் ஒன்லி இட் கெட்ஸ் அண்ட் M Sport லைன். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க, விச் லுக்ஸ் மோர் அக்ரெசிவ். ஸோ இட்ஸ் லுக்ஸ் லைக் அண்ட் லக்ஸுரி. அது உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டியர் ஃபீல்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி த இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, ஸோ இந்த ரெண்டு கிரில்க்கும் நடுவில் உங்களுக்கு ஒரு பார்க்கிங் கேமராஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி யூ கேன் சி இந்த வென்ஸ் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ வென்எவர் த இன்ஜின் நீட்ஸ், ஸோ இந்த இன்ஜின் ஆக்சுவலி எப்போ அது ப்ரீத் பண்ண தேவைப்படுதோ அப்போ இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த வென்ஸ் ஓப்பன் பண்ணிக்கும். ஸோ தட்ஸ் குவைட் நைஸ். அதே மாதிரி ரொம்ப இம்ப்ரெசிவான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்திங்கன்னா யூ கெட் அன் அக்ரெசிவ் பம்பர் ஆஸ் வெல். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு க்ரோம் இன்சர்ட்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மிங் டு த ஹெட் லேம்ப்ஸ் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ஹெட் லேம்ப்ஸ் பார்த்திங்கன்னா, ஸோ இட்ஸ் நாட் அண்ட் ரெகுலர் ஹெட் லேம்ப். ஸோ தெர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் ஹாலோஜன். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக LED லைட்ஸில் தான் இந்த BMW பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி பார்த்திங்கன்னா BMW லேசர் லைட்ஸ், அடாப்டிவ் LEDs லைட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி என்னென்னா இந்த ஹெட் லேம்ப்ஸ் 800 மீட்டர்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணும். ஸோ 1/2 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிறது கூட அவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த லைட் ப்ரொஜெக்ட் பண்ணும். ஸோ தட்ஸ் அ கிரேட் திங். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ஹெட் லேம்ப்ஸும் இந்த கிரில்லோட மர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வெரி நைஸ். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம இந்த 520dயோட பவர் ஹவுஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த பேனட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி உங்களுக்கு ஹைட்ராலிக்ஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. தட் குவைட் நைஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஸோ இந்த இன்ஜின் பே ஆக்சுவலி பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் த கேபின் சைடு டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா, ஸோ திஸ் இஸ் ஹேப்பன்ஸ் டு பி த 4 சிலிண்டர் இன்ஜின். ஸோ இது பார்த்திங்கன்னா 2 லிட்டர் இன்ஜினோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 180 பிரேக் ஹார்ஸ் பவர், அதுக்கப்புறம்
600 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி 530Dயில் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு 6 சிலிண்டர் இன்ஜினோட ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இங்கே 520Dயில் வந்து உங்களுக்கு ஒரு 4 சிலிண்டர் யூனிட்டில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ட்வின் பவர் டர்போவோடையும் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹுட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வெரி லைட் தான். ஸோ வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பில்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ராக்டிகாலிட்டி வைஸ்லேயும் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. பட் ஆனால் வந்து ஹுட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் க்ளோஸ் திஸ். ஸோ சைட்லேருந்து நம்ம பார்க்கலாம் இந்த 530D எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ லெட்ஸ் மூவ் டு த சைட். மூவிங் டு த சைட் வேஸ் ஆஃப் திஸ் BMW அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து ஆக்சுவலி லாங்கர் வீல் பேஸ் வெஹிக்கிள் தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ யூ கெட் அண்ட் பியூட்டிஃபுல் க்ரோம் ஃபினிஷ் ஓவர் ஹியர். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக இந்த விண்டோ கிளாஸ் டோட்டலி வந்து உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷால் பில்ட் பண்ணியிருக்காங்க. நடுவில் உங்களுக்கு ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் டச்சும் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு பாடி கலர் ஹேண்டில்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்கிங் அபவுட் த அவுட் சைட் ரியர் வியூ மிரர்ஸ். ஸோ இந்த மிரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு LED டர்ன் ஓவர் சிக்னல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பிலோ தட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பார்க்கிங் கேமரா. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி பார்க்கிங் கேமரா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெரி கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு ஒரு க்ரோம் டச்சோட கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனலோட கொடுத்துருக்காங்க ஃபார் ஏரோடைனமிக்ஸ் டிசைன். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆக்சுவலி லோவர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஒரு 145 mm கிரவுண்ட் கிளியரன்ஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க BMWவில். ஸோ மூவிங் டு த டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஆக்சுவலி ஸோ இந்த டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் அன் R18 டயர்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல் அலாய் வீல்ஸ் தான் வருது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அலாய் வீல்ஸ் பேக்கேஜும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயரோட ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா 245 45 R18 இஸ் த சைஸ் ஆஃப் த டயர். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இட்ஸ் அண்ட் ரெகுலர் டிஸ்க். பட் 530D M ஸ்போர்ட்டில் உங்களுக்கு வந்து வென்டிலேட்டட் டிஸ்க்ஸோடு கொடுத்து தராங்க. ஸோ தட் வில் பி வெரி நைஸ். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இட் கெட்ஸ் அண்ட் ABS வித் EBD டெக்னாலஜி. அதே மாதிரி ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ அதே மாதிரி நிறைய வந்து ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் வெரி நைஸ். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப் அண்ட் ஆண்டனாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் அபவுட் த சைட். ஸோ திஸ் இஸ் த ஃபியூல் லிட் ஆஃப் திஸ் வெஹிக்கிள். ஸோ ஓவராலாக சைடு வந்து பார்த்திங்கன்னா இட் லுக்ஸ் அண்ட் ப்ரீமியம் அண்ட் வெரி லக்ஸுரி. அதே மாதிரி லாங்கர் வீல் பேஸான வெஹிக்கிள் தான். ஸோ லெட்ஸ் மூவ் டு த பேக் வேஸ். ஸோ பேக்கில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கம்மிங் டு த பேக் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, ஸோ BMW லோகோ வித் அண்ட் 520 பேட்சிங் ரிட்டன் ஹியர். ஸோ பிலோ தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெயில் லேம்ப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெயில் லேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக வந்து LEDயில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ், அதே மாதிரி பிலோ தட் பம்பர்லேயே உங்களுக்கு க்ரோம் செட்டப் டச்லாம் தந்திருக்காங்க. ஸோ தட்ஸ் வெரி கிரேட். ஸோ பிலோ தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்டர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பூட் எவ்வளோ கெப்பாசிட்டி அப்படின்றத காட்டுறேன். ஸோ ஓப்பனிங் த பூட், உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் சென்சார் பிலோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த பூட் ஆஃப் திஸ் 520D. ஸோ இந்த பூட் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு பிகர் சைஸ் பூட் தான். பட் குளோபல் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த பூட் வந்து ஆக்சுவலி லிட்டில் உங்களுக்கு லைக் எப்படி சொல்ல ஸ்பேஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ குளோபல் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இட் டசன்ட் கம் வித் ஸ்பேர் வீல். பட் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்பேர் வீலோட ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பூட்டோட லிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 520 லிட்டர்ஸ் பூட் கேரிங் கெப்பாசிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபர்தராக இந்த பூட் கேரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நீங்கள் ரியர் சீட்ஸை வந்து ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரியர் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 40-20-40 ஸ்ப்ளிட் சீட்ஸோடு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராக்டிகலிட்டி வைஸில் வந்து ரொம்ப சூப்பராகவே தந்திருக்காங்க. அதே மாதிரி இங்கேயுமே சரி உங்களுக்கு லாட் ஆஃப் கப்பி ஹோல்ஸ் டூ அதே மாதிரி டூல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் க்ளோஸ் திஸ். அதே மாதிரி இந்த பூட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வெரி லைட். பட் ஒன் ஷாக்கிங் திங் என்னென்னா, ஸோ இந்த பூட் வந்து ஆக்சுவலி இந்த டெயில்கேட் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு எலக்ட்ரானிக்லி கிடையாது. ஸோ க்ளோஸ் பண்ணும்போது ஸோ ஏன்னா வந்து உங்களுக்கு மேனுவலாக க்ளோஸ் பண்ணுறது தான். ஸோ லிட்டில் எக்ஸ்பென்சிவான வெஹிக்கிள். பட் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்லாம் தந்துருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த 520Dயோட அவுட்டர் லுக் வந்து பார்த்துட்டோம். பட் உள்ள கம்ஃபர்ட் வைஸில் ப்ராக்டிகாலிட்டி வைஸில் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த இன்டீரியர். ஸோ கம்மிங் டு த ரியர் சீட் ஆஃப் திஸ் BMW 520D. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸோ இந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரியலி கம்ஃபர்டபுள். அதே மாதிரி கேபினும் உங்களுக்கு வைடரான கேபின் தான். ஸோ 3 பீப்புள்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சேன். பட் என்னென்னா ஸோ
ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி ஒரு பிக் ஹம்ப் வந்து தந்திருக்காங்க டிரான்ஸ்மிஷன் டனல். ஸோ அதனால வந்து ஸோ சென்டர் பேசஞ்சர்ஸ் வந்து ஸோ இங்கே வந்து இது பண்ணும்போது லைக் கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த 2 சீட்ஸ் அவ்வளோ கம்ஃபர்டபுள் வந்து இந்த சீட்ஸில் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதுதான் ஒரு டிஃபிகல்ட்டிஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் வந்து தந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் கிரேட். ஈவன் ஸோ இந்த சீட்ஸ் வந்து உங்களுக்கு ரிக்ளைன் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வில் பி வெரி நைஸ். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸோ ஈவன் 3 பேசஞ்சர்ஸ்க்குமே உங்களுக்கு வந்து செப்பரேட் சீட் பெல்ட்ஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சேஃப்டி ஃபீச்சர்ஸில். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல் லைட்னிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் கிரேட். அதேமாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த கேபின் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா குட் அமௌண்ட் ஆஃப் எனக்கு நீ ரூமும் இருக்குது. அதே மாதிரி குட் அமௌண்ட் ஆஃப் ஹெட் ரூமும் இருக்குது. அதே மாதிரி அண்டர் தை சப்போர்ட்டில் எந்த இஷ்யூமே இல்லை. ஸோ சீட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்ரேட்டாக இருக்குது. பட் ஆனால் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஜேர்னி வந்து நீங்கள் ஈஸியாக அந்த வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ஏசி வென்ட்ஸும் தந்திருக்காங்க. ஸோ இது இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா ஸோ இந்த ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்து ஆக்சுவலி 4 zone climate control system. ஸோ ஈச் பேசஞ்சருக்குமே நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் climate செட்டிங்ஸ் வந்து நீங்கள் இந்த அச்சீவ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் கிரேட். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூப் அவுட் சீட் பேக்ஸும் இருக்குது. அதே மாதிரி மேகசின் ஹோல்டர்ஸும் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் யூனிட் மிஸ்ஸிங், பட் இது வந்து 530Dயில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லைக் வுட் ஃபினிஷோட தந்திருக்காங்க. ஸோ தட்ஸ் கிரேட். அதே மாதிரி இங்கே ஹேண்டில் தந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த கார் வந்து லாட் மோர் ஸ்பீக்கர்ஸால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அது வந்து ஐ வில் கவர் இன் அ பிட். ஸோ நம்ம வந்து ஸோ தட்ஸ் அபவுட் த ரியர். ஸோ ரியர் வந்து ஆக்சுவலி ஓவராலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஆஃப் லக்ஸுரி, அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் சீட்ஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் த லெதர், ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து 520D லக்ஸுரி நைன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து டிரைவர் சீட்டில் வந்து மூவ் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து டிரைவர்ஸ்க்கு தான் வந்து தந்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் மூவ் டு த டிரைவர் சீட். ஸோ தட்ஸ் அபவுட் த ரியர் ஆஃப் திஸ் BMW. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரைவர்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து BMWன்னு பண்ணும்போது டிரைவர்ஸில் தான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் தந்திருப்பாங்க. ஸோ மூவிங் இன் டு த டிரைவர் சீட். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா யூ கெட் அண்ட் பேசிவ் கண்ட்ரோல். ஸோ பேசிவ் என்ட்ரி தான் இவங்க இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வெஹிக்கிள் லாக்லேருந்து ஸோ நீங்கள் கீ வந்து ஆக்சுவலி லைக் பேக்கெட்டில் நீங்கள் வச்சுருந்தாலே போதும். ஸோ அந்த ரேஞ்ச் கிட்டே இருந்தாலே போதும். ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லாக் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் ஐ கெட் த நான் இங்கே ஹேண்டில்ஸில் ஸோ ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணாலே போதும். இட் ஆட்டோமேட்டிக்லி அன்லாக்ஸ் ஸோ தட்ஸ் அ கூல் ஃபீச்சர். ஸோ இப்போ வந்து நம்ம டிரைவர் சைட்லேருந்து பார்க்கலாம். ஸோ கெட்டிங் இன் டு த டிரைவர் சீட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஓவரால் கேபின் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக தந்திருக்காங்க. ஸோ தெர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் ஹாட் பிளாஸ்டிக் ஓவர் ஹியர். ஸோ தட்ஸ் அ கிரேட். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஸோ மேலே உங்களுக்கு லெதர் ஃபினிஷில் தந்திருக்காங்க. கீழே வந்து ஆக்சுவலி மிடில் வந்து உங்களுக்கு ஒரு வுட் ட்ரீட்மெண்ட்டோட உங்களுக்கு குரோம் லைக் அண்ட் சில்வர் ஃபினிஷோட தந்திருக்காங்க. பிலோ தட்லேயும் உங்களுக்கு லெதரோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் அண்ட் ஹாட் பிளாஸ்டிக் ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளவ் பாக்ஸ் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு பிக்கர் சைஸ் க்ளவ் பாக்ஸ் தான் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் க்ளோஸ் திஸ். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா ஸோ ஆக்சுவலி யூ கேன் லாக் திஸ் க்ளவ் பாக்ஸ். ஸோ நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் கேரி பண்ணிங்கன்னா ஸோ ஆக்சுவலி நீங்கள் இந்த க்ளவ் பாக்ஸை வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்ட்ரல் கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி டிரைவர் சைடில் வந்து டெல் பண்ணியிருக்காங்க ஃபார் அண்ட் டிரைவர்ஸ் வியூ. ஸோ தட்ஸ் அ கிரேட். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இக்னிஷன் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்லி நான் இது பண்ணும்போது ஸோ என்னோட ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி ஆக்சுவலி இந்த ஸ்டேரிங் வீல் வந்து டவுன் பண்ணிக்கும். ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து கெட் அவுட் பண்ணும்போது ஸ்டேரிங் ஆக்சுவலி உங்களுக்கு அப்ரைட்டில் போகும், சீட்ஸ் வந்து பேக்கில் வரும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இன் அண்ட் அவுட் வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து உள்ளே வரலாம். ஸோ அதனால வந்து தந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லாட் ஆஃப் கப்பி ஹோல்ஸும் இங்கே தந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு யூ கெட் அண்ட்
நைஸ் வுட் ஃபினிஷ். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைக் ரொம்ப ஹார்ட் குவாலிட்டி, அதே மாதிரி உங்களுக்கு சாஃப்ட் டச்சஸ்லேயும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் கிரேட். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ யூ கெட் அன் 10.2 inch டச் ஸ்க்ரீன் யூனிட். ஸோ இந்த டச் ஸ்க்ரீன் யூனிட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வெரி ஸ்லீக் டு யூஸ். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸோ தேர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் லேகிங். ஸோ அந்த மாதிரி எந்த விஷயமே நான் வந்து ஃபேஸ் பண்ணலை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் இந்த 10.2 inch டச் ஸ்க்ரீன் வழியாக நீங்கள் கேதர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஸோ த கிரேட் திங் பார்ட்டி ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம்னா ஸோ இந்த இன்ஃபர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீன் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா யூஸிங் ஜெஸ்டர் கண்ட்ரோல்ஸ் வழியாக நீங்கள் இந்த இன்ஃபர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீனை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ லைக் நீங்கள் வந்து லைக் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ பட் ஜெஸ்டர் கண்ட்ரோல்ஸ் வழியாக நீங்கள் வால்யூமை டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ராக் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபுல் டெக் லோடடாக வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 4 zone climate control systems-உம் வந்து இந்த கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த கண்ட்ரோல்ஸ் ஃபார் த 4 zone climate control systems. அதே மாதிரி ஹேசர் லைட் ஸ்விட்ச். ஸோ இதெல்லாம் வந்து தந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இங்கே வந்து பிலோ தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆம்ரெஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் கிரேட். அதே மாதிரி இங்கே வந்து திஸ் இஸ் த கியர் லிவர். ஸோ த கியர் லிவரும் வந்து பார்த்திங்கன்னா லுக்ஸ் நைஸ். அதே மாதிரி திஸ் இஸ் அ ட்ராக்ஷன் பேட். ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து ஸோ ட்ராக் பேட் மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்க்ரோல் பார். ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து ஸோ யூஸிங் திஸ் நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஸ்போர்ட் மோட், கம்ஃபோர்ட், ஈகோ ப்ரோ, ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் தந்திருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ஸோ அதே மாதிரி ஃபுல் டெக்காக தான் வந்து ஆக்சுவலி இந்த BMW வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தீஸ் ஆர் த கேபின் லைட்ஸ் ஆஃப் திஸ் BMW. ஸோ இந்த கேபின் லைட்ஸ் வந்து லுக்ஸ் வெரி நைஸ். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சன்ரூஃப் இருக்குது. ஸோ இட் நாட் அன் பேனராமிக் சன்ரூஃப், இட்ஸ் ரெகுலர் சன்ரூஃப் தான் தந்திருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ஐ ஓப்பன் திஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த சன் பிளைண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்தராக நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த சன்ரூஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ யூ கெட் அன் பியூட்டிஃபுல். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாட் மோர் ஏரி ஃபீலிங் வந்து இந்த BMW கேபினில் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் ஹவு த கிரேட். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லெட்ஸ் க்ளோஸ் திஸ். ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸோ கம்மிங் டு த ஸ்டேரிங் வீல். ஸோ இந்த ஸ்டேரிங் வீல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலியே உங்களுக்கு சர்க்குலர் தான், பட் கீழே வந்து உங்களுக்கு லிட்டில் ஃப்ளாட் பாட்டம் ஃபினிஷ் மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு BMW லோகோ தந்திருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த கண்ட்ரோல்ஸ் ஃபார் த க்ரூஸ் கண்ட்ரோல். ஸோ அந்த ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ அதே மாதிரி தீஸ் ஆர் த கண்ட்ரோல்ஸ் ஃபார் டு ஆப்ரேட் திஸ் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம். ஸோ அதே மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஸோ உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர், ரைட் சைடில் வந்து டேக்கோமீட்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பட் டிசைனில் வந்து உங்களுக்கு லுக்ஸ் லைக் அன் அனலாக், பட் ஆக்சுவலி இட்ஸ் அன் ஃபுல்லி டிஜிட்டல் தான் வந்து தந்திருக்காங்க. ஸோ ஒன்லி திங் என்னென்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு க்ரோம் இன்சர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ 4 ஆஃப் சர்க்கிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ஒன்லி தட். மற்றபடி உள்ள ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபுல்லி டிஜிட்டலில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸும் தந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த பேடல் ஷிஃப்டர்ஸும் மூவ் அலாங் டு த ஸ்டியரிங் வீல். ஸோ தட்ஸ் அ கிரேட் திங். ஸோ ஓவராலாக வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பில்ட் குவாலிட்டிலையும் சரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ்லையும் சரி உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே வந்து BMW கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைடெக் ஃபீச்சர்ஸும் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் அபவுட் த இன்டீரியர் ஆஃப் திஸ் BMW 520D லக்ஸுரி லைன். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் வைஸில் பார்த்தோம். பட் த இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா ஆக்சுவலி BMW இஸ் பேஸ்ட் ஃபார் அன் டிரைவர்ஸ் வெஹிக்கிள். ஸோ லெட்ஸ் see what it really the behind the wheels. So let's start drive this BMW 520D. So before that வந்து பார்த்தீங்கன்னா so putting into a drive mode, so getting into the sport mode. So yeah, traction control வந்து ஆஃப் பண்ணிடலாம். So yeah, it takes some time. So yeah, traction control off. ஸோ இனிஷியல் கிரண்ட் ஃப்ரம் த மோட்டர். ஸோ லோ ரேஞ்சில் வந்து ஒரு பிக்கப் சடன் அந்த கிரண்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து BMWவில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ 2 liter இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் ஆக்சுவலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
190 பிரேக் ஹார்ஸ் பவர் அட் அரௌண்ட் 4000 RPM. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 400 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அட் அரௌண்ட் குயிக்கர் RPMஸ்லேயே 400 Nm ஆஃப் டார்க் வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் கிரேட். அதே மாதிரி ஹார்னஸ் லவுட். ஸோ தட்ஸ் நைஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஸ்டேரிங் ஃபீல் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். இந்த ஸ்டேரிங் ஃபீல் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். பட் இட் மிஸ்ஸஸ் அவுட். பட் எம் ஸ்போர்ட்டில் உங்களுக்கு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீலோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹேம்பேஜிங் ரிட்டர்ன் ஓவர் இயரும் இருக்கும். பட் இப்போ வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஸோ திஸ் இஸ் அ லக்ஸுரி லைன். ஸோ அதனால் உங்களுக்கு நார்மல் வீல் தான் இருக்குது. லைக் ஃப்ளாட் பாட்டம் ஃபினிஷ் மாதிரி அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் கிரேட். அதே மாதிரி ஸ்டேரிங் ஹோல்டுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக தந்திருக்காங்க. ஸ்டேரிங் ஃபீட்பேக் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வெரி ரெஸ்பான்சிவ். ஸோ நினச்சதோடு வந்து நீங்கள் ஸோ ஆக்சுவலி ஒரு லாங்கர் வீல் பேஸ் கார் தான். பட் ஆனால் நீங்கள் வந்து குயிக் ஓவர்டேக்ஸில் எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ தட்ஸ் அ கிரேட். ஸோ கிரேட் ஸ்டெபிலிட்டி ஃப்ரம் த பிஎம்டபிள்யூனே சொல்கிறோம். ஸோ ஆக்சுவலி இந்த வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரியல் டைம் மைலேஜ் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஏஆர்ஐ மைலேஜ் கிளைம் பண்ணுறது என்னென்னா உங்களுக்கு 17 km/லிட்டர் வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் இன் ரியல் வேர்ல்டு அரௌண்ட் உங்களுக்கு 13 to 16 km டிபெண்டிங் அப்பான் யுவர் டிரைவிங் ஸ்டைலில் டிபெண்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு அவ்வளோ 16 ஐ திங்க் 15 நீங்கள் உங்களுக்கு ஆவரேஜாக மைலேஜ் வந்து 520Dலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஸோ அண்ட் பஞ்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஐம் இன் ட்ரைவ் மோட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஸோ ஒன்ஸ் நான் வந்து உங்களுக்கு மேனுவல் ட்ரைவ் பண்ணேன்னா ஸோ உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரோலுமே உங்களுக்கு வந்து டிரைவர்ஸ் சைடில் தந்துடும். ஸோ யூஸிங் இந்த பேடல் ஷிஃப்டர்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸோ பேடல் ஷிஃப்டர்ஸ் ரைட். So I'm in a manual mode right now. So once நான் டவுன் ஷிஃப்ட் பண்ணிட்டேன்னா ஸோ அன்லெஸ் ஐ வில் டூ ஸோ இட் வில் நாட் அட் ஷிஃப்ட். ஸோ இட் வந்து என்னோடய கால்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஒன்ஸ் நான் அப் ஷிஃப்ட் பண்ணுற வரைக்கும். ஸோ தட்ஸ் கிரேட். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஐ எம் 120 km. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஹை ஸ்பீட்ஸில் போகும்போது உங்களுக்கு நீங்கள் ஸ்பீட் அட்டைன் பண்ணுறது உங்களால் ஈஸியாக தெரியுன்றது. ஏன்னா வந்து ஸோ அது ஓவரால் பில்ட் குவாலிட்டி சரி உங்களுக்கு ஸோ ரொம்ப சூப்பராகவே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு யூட்டர்ன் எடுத்து காட்டுறேன். ஸோ டேக்கிங் அ யூட்டர்ன் இஸ் அன் இஷ்யூ இன் திஸ் வெஹிக்கிள் பிகாஸ் ஏன்னா வந்து இது ஒரு லாங்கர் வீல் பேஸ் செடான்னால ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா யூட்டர்ன் எடுக்கிறது லிட்டில் பிட் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ பிக் ரோட்ஸில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பட் ஆனால் நீங்கள் ஒரு ஷார்ட் ரோட்ஸில் யூட்டர்ன் எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியர் ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி திஸ் இஸ் அன் 8-speed ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். ஸோ இந்த கியர் பாக்ஸ் வந்து லைக் இட் டேக்ஸ் லிட்டில் டைம் ஸோ கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ லைட்டாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஐ தாட் வந்து கியர் ஷிஃப்டிங் வந்து செம குயிக்காக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் உங்களுக்கு லிட்டில் லேக் மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் இந்த 520D நான் ட்ரைவ் பண்ணும்போது. ஸோ தட்ஸ் த இஷ்யூ. பட் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து இனிஷியல் லோ அண்ட் கிரண்ட்டும் சரி உங்களுக்கு மிட் ரேஞ்சிலும் சரி ஹை ரேஞ்சிலும் சரி உங்களுக்கு வந்து இந்த மோட்டர் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு ட்வின் பவர் டர்போ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட் ஆக்சுவலி சிங்கிள் டர்போ வித் அண்ட் ட்வின் ஸ்க்ரோல் ஃபங்க்ஷன்ஸோட ஒர்க் ஆகும். பட் இட் நாட் எக்ஸாக்ட்லி அன் ட்வின் பவர் டர்போ மோட்டர். ஸோ ஆக்சுவலி இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா வெரி ரிஃபைன். ஸோ நீங்கள் வந்து கேபின்குள்ளே நீங்கள் 5,000-6,000 RPM வந்து ரீச் பண்ணாலுமே அதோட ஸோ அந்த இன்ஜினோட நாய்ஸ் வந்து உங்களால் கேபின்குள்ளே சுத்தமாக ஏர் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் அ கிரேட் திங். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸோ ஈகோ ப்ரோ மோட் போடும்போது ஆக்சுவலி பர்ஃபார்மன்ஸ் லிட்டில் டல்டு. பட் ஆனால் ஸ்போர்ட்ஸில் போடும்போது உங்களுக்கு லிட்டில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ ஈகோ ப்ரோ அண்ட் கம்ஃபோர்ட் ஸோ இந்த 2 மோட் ட்ரைவ் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து உங்களுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. பட் ஆனால் நீங்கள் வந்து ஸ்போர்ட் மோடில் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த இனிஷியல் கிரண்ட்லேருந்து ஸோ அந்த டார்க்கோட ஃபீலிங்கை நீங்கள் அப்போ தான் வந்து இந்த 520Dயில் வந்து ஈஸியாக வந்து இது பார்க்க முடியும். ஸோ ரெகுலர் 530Dக்கும் 520Dக்கும் என்னன்னா ஸோ ஆக்சுவலி அது வந்து நாட் அன் V6. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்லைன் 6 சிலிண்டர் தான். ஸோ பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து 620 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அட் அண்ட் குயிக்கர் RPMs 2000 RPMஸ்லேயே நீங்கள் வந்து 620 Nm ஆஃப் டார்க் வந்து ரீச் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து பவரும் உங்களுக்கு வந்து தட் கம்ஸ் அரௌண்ட் 265 to 275 பிரேக் ஹார்ஸ் பவர் ஐ திங்க். ஸோ அவ்வளோ பவர் வந்து உங்களுக்கு வந்து இந்த 530Dலேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
ஸோ தட்ஸ் அ கிரேட். பட் அதே ஃபியூல் எஃபிஷியன்சியில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு சேம் அதே தான் உங்களுக்கு 520D என்ன வருதோ ஸோ அதே தான் 530Dலேயும். ஸோ யா, ஸோ த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் திஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ த ஓவரால் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த BMW அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ த ஜெர்மன் இஸ் ஆல்வேஸ் ஜெர்மன் தான் சொல்லுவேன். ஸோ த ஓவரால் டிரைவிங்னே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. லிட்டில் பிட் இருந்தாலுமே சரி உங்களுக்கு வந்து லைக் அந்த கியர் ஷிஃப்டிங்கில் மட்டும்தான் நான் லிட்டில் பிட் பார்த்தேன். மற்றபடி உங்களுக்கு வந்து பெர்ஃபார்ம்ஸ் வந்து வெரி வெல் தான். இன்ஃபேக்ட் இது வந்து 0 to 100 kilometers ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இட் டேக்ஸ் ஆன் 7.5 seconds டு ரீச். ஸோ த 530D ஐ திங்க் 6 seconds வந்து ரீச் ஆகும். ஸோ லிட்டில் பிட் ஏன்னா வந்து அது இன்லைன் 6னால ஸோ உங்களுக்கு பவரும் டார்க்கும் கூடவே உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். பட் இதில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி ப்ரைஸிங்லையும் சரி 530Dயோட கம்பேர் பண்ணும்போது ஸோ லிட்டில் கெட் கொஞ்சம் பிலோ தான். ஸோ அது ஓவராலே வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ஸோ டிரைவிங் த BMW இஸ் சம்திங் எல்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நான் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் மோடில் வந்து ட்ரைவ் பண்ணலாம். ஸோ யா, ஸோ கெட் அண்ட் ரிலாக்ஸ்டு ஜேர்னி. ஸோ நீங்கள் வந்து பீஸ்ஃபுல் ஜேர்னியை வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து ஸ்டேரிங்கும் சாஃப்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த ரைட் குவாலிட்டியும் சரி ஸோ சஸ்பென்ஷன்ஸும் சரி உங்களுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே ஆக்ட் ஆகுது. ஸோ யா, தட்ஸ் அ கிரேட். ஸோ இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ரெகுலர் சஸ்பென்ஷன் இல்லை. ஸோ இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் அன் மேக்ஃபர்சன் சஸ்பென்ஷன். பட் இட்ஸ் சிமிலர் டு த மேக்ஃபர்சன் சஸ்பென்ஷன் தான். பட் ஆனால் ஓவராலாக வந்து ரைட் குவாலிட்டியும் சரி உங்களுக்கு ஃபுல்லாக கம்ஃபர்ட் இல்லைனா உங்களுக்கு ஸ்போர்ட்டினஸும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரைவல்ஸ் ஆஃப்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 530 பென்ஸோட இ கிளாஸ் ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு காம்படிட்டராக வரும். ஸோ அது உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கம்ஃபர்ட் லைனில் எடுத்துகிட்டு போவாங்க. பட் ஆனால் உங்களுக்கு இந்த 520D வந்து உங்களுக்கு லிட்டில் பிட் ஸ்போர்ட்டினஸ்க்காகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், தட்ஸ் அபவுட் மை ரிவ்யூ ஆஃப் திஸ் 520D. ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா give a big thumbs up and subscribe to our channel. So if you guys love this 520D, please let me know in the comment section. So I will see you in another video with a new car. Until bye bye guys.